அஃதலு ஸதகா ஸதகத்துன் ஃபீ ரமலான். உலகத்துல கொடுக்கக்கூடிய சதக்காக்கல்ல ஆக சிறந்த சதக்கா, நன்மை கூடிய சதக்கா ரமலான்ல கொடுக்கிற சதக்கா. உங்கள்ட்ட இல்லையா? உங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் தான் இருக்குது, உங்களோட கெப்பாசிட்டி 5000 ரூபாய் தான் இருக்குது. எனக்கு இந்த ரமலான்ல இதை மட்டும் தான் கொடுக்கலாம். 30 நாளும் அந்த 5000 ரூபாய் பிரிச்சு வைங்க. அப்படி இல்லையா, ஆக தேவையான ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுங்க. உங்களால எவ்வளவு ஏழுமோ ஒவ்வொரு நாளும் சதக்கா செஞ்சிடும் ரமலான்ல. யாருக்கும் தெரியப்படாது. நம்மட வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியப்படாது. ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இன்னும் சில விஷயங்களை யோசிச்சுட்டு வந்தேன். இப்பயே 8:30 மணி ஆயிடுச்சு. ஆகையால் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுறதுக்கு, நம்ம அவனோட நெருங்குறதுக்கு இப்படியான சந்தர்ப்பங்களை நமக்கு தந்திருக்கிறான். நாங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். அந்த மீடியா பாவம், அவங்க தீனுல் இஸ்லாம் மிச்ச நாளா முயற்சி செஞ்சு 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 நானும் ஒரு 15 நாளா பாக்குறேன். இஜ்திமான்னு போஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. கொழும்புக்கு போனா அங்க இங்க கேக்குறாங்க அக்கரப்பத்துல இஜ்திமாவாமே, அட்டுலுகமைக்கு போனா அங்க இங்க கேக்குறாங்க அக்கரப்பத்துல இஜ்திமாவாமே, வெலிகமைக்கு போனா அங்க இங்க கேக்குறாங்க. எல்லாம் நாட்டுக்கே தெரியும் இங்க இஜ்திமான். அவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. என்னத்துக்குண்டா சனத்தை கொஞ்சம் கூட்டணும், ஆக்களை எடுப்பிக்கணும், மக்களுக்கு தீன் போய் சேரணும். ஆகையால் அவங்களோட முயற்சி அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். இந்த ரமலான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் இந்த மஹல்லாவையும் கபூல் செய்யணும். ஒரு விருப்பமான ஒரு மஹல்லா, தீனுடைய காரியங்கள் எப்பயும் முன்னுக்கு நிற்பாங்க. என்னென்றாலும் ஓகே, மார்க்க விஷயத்துல மாஷா அல்லாஹ் இப்படியான நிர்வாகிகள் மஹல்லாக்களுக்கு வரணும். இந்த மஹல்லால இருந்து உலமாக்கள் உருவாகணும். இந்த ஊர்ல இருந்தே நல்ல நல்ல தாயிகள், நல்ல நல்ல இஹ்லாஸ் உள்ள மக்கள் உருவாகணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக.